ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்கலாமா? காலையில் என்ன பண்ணேன், அவல் கிண்டியிருந்தேன். இது நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப், அதனால தான் ஃபுல் டேக்கு ஆஃப்டர்நூன் வரை வீடியோ எடுத்திருக்கேன். காலையில் மெஹந்தி போடலாம் நல்லா இருந்துன்னு சொல்லி கொஞ்சம் மெஹந்தி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு காலையில் இவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னா பாப்பாவும் தம்பியும் கார்டனுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் விளையாடுறதுக்கு. பாருங்கள், இப்படி தான் சேட்டை பண்ணுவாள். எங்கள் வீட்டில் பாப்பா 3 வயசு ஆகுது. ஆனால் அவள் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாள். ஆனால் அதேமாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுவாள். என் வீடியோ முதல்லேருந்தே பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் அவன் ஏன் ஒல்லியாக இருக்கான்னு சொல்லி தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு முந்தியோட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். எல்லார் வீட்லேயும் 3 வயசு பிள்ளைகள் இப்படி தான் சேட்டை பண்ணுறாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. காலையிலேருந்து ராத்திரி வர விளாடுன்னே போய் முடிச்சுட்டு, எங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பிள்ளைகள் தான் விளாடுவாங்களா லீவு நேரத்தில்? இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு வெக்கேஷனல்னால இப்படி விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் மண்ணில் விளாடணும்னு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குச்சி எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்த பிறகு ஃபுல் நேரம். கரும்புச்சாறு ஜூஸ் வேணும்னு சொன்னால் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் மேலே பால்கனிக்கு துணி காயப்பட போனேன். அன்றைக்கி தான் பார்த்து என்னடா இப்படி 3 பூனைக்குட்டி இருந்தது. ஏன் இப்படி வச்சுருக்கு அப்படி சொல்லி ரொம்ப இது குட்டி பூனை எங்கேயும் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொண்டு வந்து வச்சுன்னு சொல்லி உங்கள் அப்பா எனக்கு அட்டைப்பொட்டியில் வச்சாங்க. ஆனால் அது ரொம்ப தூசி ஆகிட்டா தான் நான் நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு அட்டைப்பொட்டியில் எடுத்து வச்சேன். ஆனால் பட் ஆப்வியஸ்லி வச்சு 2வது நாளே பூனை அவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிருந்துச்சு.